எவ்ரிவன் மீண்டும் ஒரு கல்யாணம் vlog பார்க்கலாமா? என்னடா குரல் இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வெயிலில் சளி பிடிக்கிறது எனக்காக தான் இருக்கும். அந்த கிளம்பும்போது தான் நல்லா தான் கிளம்புனேன். ரிட்டர்ன் வரும்போதே தொண்டை கரந்துச்சு. ஆஹா சேரலையே அப்படின்னு யோசித்தேன். அந்த மாதிரியே சரியாக சிறப்பாக செஞ்சிருச்சு. இந்த கல்யாண vlogக்கு நான் வேர் பண்ணி இந்த சாரீ இதுதான் ரஸ்ட் ஆரஞ்ச். ரொம்ப ட்ரெண்டிங் அண்ட் வைரலாக இருந்துச்சு இல்லையா? ரஸ்ட் ஆரஞ்சு நாங்கள் செட்டிநாடு காட்டனில் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் ரஸ்ட் ஆரஞ்சு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, செட்டிநாடு காட்டனில் இல்லைல்ல. vlogக்கு வருவோம். இந்த மாதிரி ரெடியாகி மண்டபத்துக்கு வந்தாச்சு. அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணாங்க. ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அண்ணனுக்கு, இப்போ வந்து தம்பிக்கு. வீட்டிலேருந்து கிளம்புனது என்னவோ 11 மணிக்கு. ஸோ என் அம்மா ஊர் நாகூரில் தான் கல்யாணம். அங்கே வரணும் அப்படின்னா நான் லிட்டரலி 1 hour ட்ராவல் பண்ணணும். 1 hour ட்ராவல் பண்ணியுமே நாங்கள் ஆன் டைமுக்கு வந்து ஃபஸ்ட்டு பந்திலே உட்காந்தாச்சு. பழிக்கக்கூடாது குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஃபிர்னி எவர் வாஸ்ட் பிரியாணி அல்ஹம்துலில்லாஹ். நான் எப்போவுமே மறுசோறு வச்சுப்பேன். ஆனால் இன்றைக்கி என்னவோ வைக்கல. ஃபஸ்ட் டைமே வந்துட்டு சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் நல்ல ஹாய் சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டு வந்ததுனால இந்த தடவை நான் யார்ட்டையுமே பேசல. அதுக்கு போனோமா, இன்வைட் பண்ணவங்களை பார்த்தோமா, சலாம் சொன்னோமா, பொண்ணை பார்த்தோமா, அப்படியே பந்திக்கு வந்து சாப்பிட்டோமா, அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். போகும்போது பார்த்துட்டே போயிட்டேன். ரிட்டன் வரும்போது இதில் ஜீனியா இருந்துச்சுன்னா வாங்கிடணும் அப்படின்னு. எனக்கு ஜீனியா ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜீனியாவை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து பட்டர்ஃப்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டர்ஃப்ளை பிடிக்குமா, பட்டர்ஃப்ளைக்கு ஜீனியாவை பிடிக்கும். ஸோ அதனால ஜீனியாவை எனக்கு பிடிக்கும். வெயில் என்ன வெயில், இந்த வெயிலில் நீ இருக்கிறியடி தங்கம் அப்படின்னு ஜீனியாவை அழைச்சிக்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.